மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தமான ஏஆர்டி தொடர்பாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எதிராக துன் டாக்டர் மகாதிர் முகமது காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மலேசிய கட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்களின் முழு அதிகாரமும் இல்லாமல் அன்வாரின் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக முன்னாள் பிரதமருமான அவர் கூறினார். அன்வார் மட்டும்தான் அந்த கூட்டமைப்பின் ஒரே பிரதிநிதி அல்ல என்பதால் இந்த ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாது என்று மகாதிர் குறிப்பிட்டார். அத்தகைய ஒப்பந்தங்களுக்கு 4 தரப்பினரின் ஒப்புதல் தேவை. மாமன்னர், நாடாளுமன்றம், ஆட்சியாளர்கள் மன்றம் மற்றும் அரசு என்று நேற்று புத்ராஜயா மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் அறிக்கை அளித்த பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் கூறினார். 4 தரப்பினரிடமிருந்தும் ஒப்புதல் பெறப்படவில்லை. இதனால் ஒப்பந்தம் அரசியல் அமைப்பிற்கு முரணானது என்று மகாதிர் தெரிவித்தார். ஒப்பந்த ஆவணம் 400 பக்கங்கள் நீளமானது. ஆனால் அது ஒருபோதும் பொதுமக்களுக்கு வெளியிடப்படவில்லை. நமது நாட்டின் அதிகாரங்கள் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்று கூறும் பல பிரிவுகள் அதில் உள்ளன. அவற்றுக்கு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க வேண்டும். மேலும் என்ன செய்ய முடியும் அல்லது செய்ய முடியாது என்பதை அவர்கள் தீர்மானிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஒப்பந்தத்தில் பூமி புத்ராவின் நிலைப்பாடு குறித்து கருத்து தெரிவித்த மகாதிர் இந்த விஷயம் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்று விளக்கினார். இந்த ஒப்பந்தத்தில் அனைத்து பூமி புத்ரா சலுகைகளையும் அமெரிக்க பொருட்கள் அல்லது வர்த்தகத்தின் மீது திணிக்க முடியாது. இதன் பொருள் அமெரிக்க அதிகாரங்கள் பூமி புத்ரா சலுகைகளை மீறுகின்றன. மேலும் பூமி புத்ராவுக்கு வழங்கப்படும் எந்த ஒரு சலுகைகளும் அமெரிக்காவிற்கும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அன்வார் சட்டங்களையோ அல்லது அரசியல் அமைப்பையோ மீறினாரா என்பதை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்று மகாதிர் வலியுறுத்தினார். இதே பிரச்சினை தொடர்பாக தனி நபர்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களால் நாடு தழுவிய அளவில் 139க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மகாதிர் குறிப்பிட்டார். அக்டோபர் 26ஆம் தேதி அன்வாரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் கையெழுத்திட்ட ஏஆர்டி இரு நாடுகளிலும் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிப்பது, கட்டணங்களை சரி செய்வது மற்றும் மலேசியா அமெரிக்க ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.